மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐயின் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. சிபிஐ அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோயில் காவல் ஆணையான அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார். ஆகஸ்ட் 20க்குள் சிபிஐ முதற்கட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. அஜித்குமார் கொலை வழக்கில் சாட்சிகள், தனிப்படை காவலர்கள் உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தினர். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் அந்த விசாரணையின் அறிக்கையை முதற்கட்ட பத்திரிகை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றனர். மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்னிலையில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணை வந்தபோது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தனர். மேலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் கொலை வழக்கில் உள்ள அந்த சாட்சியங்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய தனிப்படை காவலர்கள் 5 பேர் அவர்களை இந்த 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து அந்த விசாரணையை நடத்தினர். மேலும் பல்வேறு பகுதிகளில் சென்று அந்த விசாரணை நடத்தி அதன் மூலம் ஆவணங்கள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தடயங்களின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையின் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் அருள்குமார் ஆகியோர் அமர்வு முன்பு இன்று இந்த வழக்கு விசாரணை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. இந்த வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் 12ஆம் தேதி அந்த வழக்கு இந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணையை கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் மற்றும் அவருடன் பணியாற்றிய அந்த கோவிலில் பணியாற்றிய அந்த ஊழியர்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் அந்த சாட்சிகளிடம் அந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் திருப்புவனம் காவல் நிலையத்திலும் சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று அங்கிருக்கக்கூடிய திருப்புவனம் காவல் நிலையம் மற்றும் மடப்புரம் கோவில் பகுதியில் சிசிடிவி கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி அந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் மேலும் இந்த வழக்கில் முக்கியமாக பார்க்கப்படும் இந்த அஜித்குமார் மீது நகை திருட்டு சம்பந்தமாக புகார் அளித்த நிகிதா மற்றும் அவரது தாயையும் சிவகாமி ஆகிய இருவரையும் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி அவர்களையும் விசாரணைக்கு அழைத்து 2 தடவை அவர்களை விசாரணைக்கு ஆஜராகி அவர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திருப்புவனம் காவல் நிலைய அந்த தனிப்படை காவலர்களாக இருக்கக்கூடிய அந்த 5 பேரையும் சிபிஐ அதிகாரிகள் 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கின் முதற்கட்ட அந்த குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதில் இந்த வழக்குகளில் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மற்றும் புதிதாக மேலும் சிலரை சேர்ந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மானாமதுரை டிஎஸ்பியாக இருந்த சண்முகநாதன் மற்றும் சில காவலர்கள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளையும் இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிபிஐ அதிகாரி வட்டாரங்களில் தகவலாக கூறப்பட்டு வருகின்றது. தற்போது இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதி அரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அமரும் முன்பு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.